இது வந்து கேத்தரின் என்று சொல்லி ஃபார்மர் புஷ் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணினாள். அவள் நியூயார்க் போஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கா. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் வந்து $21 trillion ஸ்பெண்ட் பண்ணியிருக்குது அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் பில்ட் பண்ணுறதுக்கு. அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் இல்லை, சிட்டிஸ், ஃபுல்லி ஃபங்க்ஷனல் சிட்டிஸ் அண்டர் கிரவுண்ட். 1997 1998 இருந்து 2015 மட்டும் கிட்டத்தட்ட 2 டெக்கேட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இயற்கை அனர்த்தம் கொண்டு வந்து அந்த இயற்கை அனர்த்தத்திலிருந்து தப்பி இந்த காசுக்காரங்கள் அங்கே போய் வாழ்றதுக்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ். இந்த சிட்டி வந்து ஒரு சிட்டி இல்லை, 170 சிட்டிஸ் அக்ராஸ் யூஎஸ். அது எல்லா இடத்துலையும் எங்கெங்கேன்னு வடிவா தெரியாது. ஸோ யூஎஸ்ஸை சுற்றி இருக்குது இந்த சிட்டிஸ் அண்டர் கிரவுண்டில். ஈவன் அண்டர் சி, கடலுக்குள்ளேயும் இந்த சிட்டி பில்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவன் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா. இந்த எல்லா சிட்டிஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேறு இருக்குது, ஹை ஸ்பீட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ அவ்வளவும் பில்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு இயற்கை அனர்த்தம் கொண்டு வந்தால் அந்த காசுக்காரங்கள் எல்லாம் போய் அங்கே பதுங்கிறதுக்கு. அப்போ இயற்கை அனர்த்தம் கொண்டு வரப்போகுதா என்னது எனக்கு விளங்க இல்லை. இவ்வளவுத்தையும் பொதுமக்களுக்கு சொல்லாம பேக்ரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்றாங்களே இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு. ஸோ இப்போ இவன் வந்து மீடியாவுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கா நியூயார்க் போஸ்ட்டுக்கு. நியூயார்க் போஸ்ட் அதை பப்ளிஷ் பண்ணினது. இந்த டாக்ஸ் பேயர்ஸ் இந்த காசுல இருந்து எடுத்து அந்த பணக்காரங்கள் போய் பதுங்கி வாழ்றதுக்கு கட்டியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட காசு இல்லையா, இது வந்து அரசாங்கத்தின காசுல இருந்தால் அதை எடுத்து செய்யணுமா? எப்படி வச்சு செய்யறாங்க பாத்தீங்களா? அதுக்கப்புறம் தான் நான் ஜோதிச்சம் வந்து எங்களோட எலன் மஸ்க் வந்து ஒரு போரிங் கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனி திறந்தவர் தெரியுமா? கலிஃபோர்னியாவில் வந்து அண்டர் கிரவுண்ட் டனல்ஸை வச்சு டெஸ்லாக்கு ஒரு ஓன் ரூட்டோவில் செஞ்சவர் என்ன டிரான்ஸ்போர்ட்டுக்கு. இப்போ என்னடாண்டா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து $21 trillion ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு அண்டர் கிரவுண்ட் சிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க பில்ட் பண்ணி போட்டு இவற்ற பேரில் இந்த கம்பெனியை திறந்துட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்களா? அதை I don't know. இந்த டொட்ஸில் கனெக்ட் பண்ணினா கொஞ்சம் விஷயங்கள் சென்சிபிளாக இருக்குது. $21 trillion ஸ்பெண்ட் பண்ணி அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் பில்ட் பண்ணியிருக்காங்களேண்ணா. இயற்கை அனர்த்தத்திலேருந்து தப்பி வாழ்கிறதுக்கு பங்கர்ஸ் வந்து சும்மா இல்லை, சிட்டிஸ், ஃபங்க்ஷனல் சிட்டிஸ். $21 trillion. ஸோ அப்போ ஏதோ ஒன்று நடக்க போதா? ஏன்னா அவங்கள இவ்வளவுத்துக்கு ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. சம்திங் கோயிங் டு ஹேப்பன். I don't know. ஸோ எங்களை காப்பாற்றுறதுக்கு அவங்க ஒர்க் பண்ணுறதில்ல, அது மட்டும் விளங்குது. அவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் என்னென்னா நாங்கள் எங்களுக்குள்ளே அடிபட்டு நாங்கள் எங்களை அழிச்சு கொண்டிருக்கிறோம். அவங்க ஸ்மார்ட்டாக அவங்களோட ஒர்க்கில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க.